ஹாய் கைஸ், இன்னிலேருந்து நம்ம ஒரு சூப்பரான ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயின் வாய்ஸ் ஓவர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் அழகான டாங்ஹூ யூனிவர்சிட்டி. என்னோட பேரு ஜென்லி. எனக்கு 26 வயசு ஆகுது. என்னோட படிப்பு முடிஞ்சதும் படித்த காலேஜ்லேயே இப்போ லைப்ரரியனாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு புக்கை படிக்கும் போதும் ஒவ்வொரு புது மனுஷங்களோட பேசுகிற மாதிரியே ஃபீல் ஆகும். அதுக்காக நான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்லாம் கிடையாது. சில டைம் தப்புகளும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏனிலேருந்து அப்படியே ஸ்லிப் ஆகி பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு செல்ஃபை பிடிக்க அது விழுந்துடுச்சு. ஒன்னு விழுந்தது பத்தாதுன்னு மொத்த ரோவுமே விழுந்துடுச்சு. இந்த யூனிவர்சிட்டி பக்கத்துலயே ஒரு கஃபே இருக்கு. அதை நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் 2 வருஷம் ஓனர்ஷிப் எடுத்து நடத்திட்டு இருக்கோம். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நாங்களே பார்த்து பார்த்து வாங்கி போட்டது. நாங்க எங்களோட வாழ்க்கையில அடுத்து மீட் பண்ண போற பர்சனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு சொல்லிக்கிட்டே இப்ப நம்ம ஹீரோயின் லைப்ரரியில தான் இருக்கா. அவ கூட வேலை செய்யற பொண்ணு காலேஜோட மோஸ்ட் ஹேண்ட்ஸமான பசங்களோட ரேங்கிங் லிஸ்ட பார்த்துட்டு இருக்கும் போது அதுல ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடியவர் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர். செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியவர் டாக்டர் ஏ. இந்த வருஷம் தான் அவர் இந்த மெடிக்கல் ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்திருக்காருல. அவர் என்ன நியூ கமரான்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க, ஆமா தோ அங்க இருக்காரு பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் ஹீரோயின் காட்டுறா. அடடே, இவரும் ஹேண்ட்ஸமா இருக்காரு. 2 பேர்ல நான் இப்ப யாருக்கு ஓட் பண்றதுன்னு அந்த பொண்ணு நிறைய காசிப் பேச ஆரம்பிச்சுட. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்து பயத்துல தூப்பிட அவன் புக்கை வச்சு கவர் பண்ணிட்டான். ஐயோ சாரி சார்னு சொல்லி அதை தொடச்சு ஸ்கேன் பண்ணி ஹீரோக்கு கொடுத்து விட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு டென்டிஸ்ட். ஹாஸ்பிட்டல்லே கொஞ்சம் ஃபேமஸான பையன் தான். இப்போ நம்ம ஹீரோயின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இல்லையா. அதுல முதல் இந்த பொண்ணோட பேரு மே. இவ லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணக்கூடிய விளாகர் அண்ட் லவ் குருவும் கூட. ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன அட்வைஸ்னு வந்து கேட்டாலோ இவ அதுக்கு கரெக்டான சொல்யூஷனை கொடுப்பா. இப்போ அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஜூனியர் பொண்ணு அழுதுகிட்டே அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினும் மேவும் சேர்ந்துக்கிட்டு அவனை பிரேக்கப் பண்றதா ஒரே வழின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு லீவ் கொடுங்கன்னு சொல்லி ஜூனியர் பொண்ணு துக்கம் தாங்காம அழுதுகிட்டே ஓட தெரியாம ஒரு பொண்ணு இடிச்சிட்டு சாரி கேட்டு போறா. இவங்களும் நம்ம ஹீரோயினோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். இவங்களோட பேரு வோயோன். எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் டாக்டர். இப்ப கூட ஓவர் நைட் வேலை செஞ்சுக்கிட்டு எப்போ சாமி என்ன படுக்க விடுங்களேன்னு சொல்லிட்டு வந்து படுக்க மே பார்த்துட்டு நைட் ஷிஃப்ட்லாம் பண்ணிருக்க, ஏதாவது நடந்திருக்குமே சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கான். குடி போதையில அடிச்சுக்கிட்ட கேங்கு தான் வந்துச்சு. அவனுக்கு நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருந்தா அவன் என் இடுப்பு பிடிச்சிட்டாண்டி. இது மட்டும் தான் நடந்தது. இப்ப விடேண்டி, நான் தூங்குறேன்னு அந்த பக்கம் திரும்ப. ஓயோன், மறந்துட்டியா என்ன? இது நம்மளோட கடை. நீயும் சேர்ந்து வேலை செய்யலன்னா நானும் சென்லையும் லாபத்துல உனக்கு ஒரு பங்கு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓயோன் எழுந்து, அம்மா அந்த ஜூனியர் பொண்ணு அழுதுகிட்டே போனாலே டோயுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்குமே அவனோட பாய் ஃப்ரெண்ட் நிறைய பொண்ணுங்களோட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கானாமா. அதனாலதான் பிரேக்கப் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆமா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்க டாக்டர் ஏஜின்னு சொன்னதோ திரும்பவும் நம்ம ஹீரோயின் தூப்பிட்டு இருக்கா. என்ன அவரு ஹேண்ட்ஸமா இருப்பாரான்னு மே கேட்க, காலேஜ்ல படிக்கும் போது அவர் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்துவாங்க. பட் எனக்கு அவரை பார்த்து எந்த ஃபீலும் வந்தது இல்லைங்கிறா. அப்போ உனக்கு வேற யாரு மேல ஃபீலிங்ஸ் வந்திருக்குன்னு 2 பேரும் போய் கேட்க வந்ததே இல்லையங்கிற மாதிரி தலையாட்டவும் புக்குன்னு போயிடுச்சு மூஞ்சி. இப்போ நேரா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் வரா. 26 வயசு ஆகியும் நம்ம ஹீரோயின் இன்னும் சிங்கிளா இருக்கான்னு புள்ள எப்படியாவது மிங்கிள் ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அம்மா. இப்போ கூட நம்ம ஹீரோயினுக்கு அவளுக்கு பிடிச்ச சூப்பை செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிடும் போது பிடிச்சு கொடுக்குற பையனையெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு செட்டே ஆக மாட்டேங்குதே. நீ வித்தியாசமா நடந்துக்கிறதால தான் யாருமே சரின்னு சொல்ல மாட்டேங்கிறானுங்க. உன் வயசு பொண்ணுங்க பண்ணிட்டு இருக்கிறது நீ ஒன்னுத்தையுமே பண்ண மாட்டேங்கிறீன்னு அம்மா திட்டிட்டு இருக்காங்க. என்னம்மா நீங்க உங்க மக மேலே இவ்வளவு கான்பிடன்ஸே இல்லாம பேசுறீங்க? நீங்க 41 வயசுலயே செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்கீங்க, 45ல தேர்ட் மேரேஜ். இப்ப எனக்கு என்ன அவசரம்னு சொல்லிட்டு ஆப்பிள தூக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அம்மா ஓடி வந்து அவளையே ஒத்து பாக்குறாங்க. இப்ப என்ன லுக்குன்னு கேட்க, இன்னும் நீ சின்ன புள்ள மாதிரி தான் இருக்க, ஆனா ஏன் உனக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அவ சாப்பிடறதையே ஒத்து பார்த்தவங்க கண்டுபிடிச்சிட்டேன். உன்னோட பல்லு தான் அது கரெக்டா அலைன்மெண்டா இல்லாதனாலதான் இதுதான் உன்னோட ஓவரால் லுக்கையே அஃபெக்ட் பண்ணுது. அதுவும் சிரிக்கும் போது ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ல அதுக்கு வேண்டிய என்ன ஹாஸ்பிட்டலுக்காக கூட்டிட்டு
போறீங்கன்னு இவ சொன்னதும் என் பொண்ணு இல்ல எப்படி கரெக்டா கெஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. வேணாமா எனக்கு பல்லெல்லாம் கட்ட வேணாமா இவ கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதை சரி பண்ணிட்டா உனக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறாங்க. அப்போ வழியில டோயோவை பார்த்துதான் அப்படியே ஒளிஞ்சு நின்னுக்கிட்டா நம்ம ஹீரோ தான் அவளோட பேசிக்கிட்டு இருக்கான். 2 பேருக்கும் செட்டே ஆகாதுன்னு சொல்லும் போது நீ திரும்ப முயற்சி பண்றது வேஸ்ட், இந்த உன்னோட திங்ஸ்ன்னு கொடுத்துட்டு எனக்கு பேஷண்ட் இருக்கு நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி விட. என்ன இவ இவ்ளோ ஹாஷா நடந்துக்கிறான். இவனை டோயோ பிரேக்கப் பண்றதே நல்லதான்னு முழுங்கிட்டே இருக்க. என்ன பாக்குறேன் உனக்கு அவங்கள தெரியுமான்னு கேட்கும் போது இல்லங்கிறா. அப்புறம் எதுக்கு நீ ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கன்னு திரும்ப எழுத்துட்டு வந்தாச்சு. டோயோ ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு. நான் டோயோ கிட்ட பேசி அவளை வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். உன்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடுறது என்னோட விருப்பம் கிடையாது, ஏன்னா நீயும் என்னோட ஸ்டூடெண்ட் தான், டோயோ என்னோட ஸ்டூடெண்ட் தான் ஹீரோ சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்த்த டாக்டர் 4 பல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்ல என்னது 4 பல்லான்னு சொல்லிட்டு எந்திரிக்க பாக்குற அம்மாவை பிடிச்சி உட்கார வச்சுட்டு இருக்காங்க. பல்லு கட்டணும்னா அதுக்கு ஸ்பேஸ் வேணும், இதை பண்ணிதான் ஆகணும், நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த பக்கம் மேக்கு போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கேன். வந்து உட்காரும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் குரூப்ல மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. என் 4 பல்ல புடுங்குறதும் இல்லாம பல்லுக்கு கிளிப் போட்டு கன்றாவி ஆயிடுமேன்னு சொல்லி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கா. அதுக்கு மே இருந்துட்டு உங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி எனக்கே தோணுது நீ சிரிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குன்னு இருக்கா. இருக்கட்டும் இன்னைக்கு டோயோ ஏஜினோட பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். எவ்வளவு ஹாஷா நடந்துக்கிட்டா தெரியுமான்னு போனை பார்த்து டைப் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு பாட்டிமா இவளை பார்த்து அவங்க பாட்டுக்கு சாவகாசமா கீழே உட்காந்துக்கிட்டு நீதாமா என்னை இடிச்சிட்ட பாரு எனக்கு கால் வலிக்குதுங்கிறாங்க. என்ன பாட்டி பேசுறீங்கன்ட்டு போனாலும் விட மாட்டேங்கிறாங்க. காலை புடிச்சுக்கிட்டு என்ன நீ என்னை இடிச்சு கீழே தள்ளிக்கிட்டு அப்படியே போறேன்னு சொல்லி கத்துறாங்க. பாட்டிமா இது 2020, இப்படியெல்லாம் என்னை ஏமாத்திரும் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்ல. அப்ப எனக்கு ட்ரீட்மெண்ட் கேத்து காசு கொடு, அப்பதான் இங்க இருந்து போவேன். காசு கொடுக்காம நீ எங்கேயும் நகர முடியாதுன்னு சொல்லிட்டு காலை புடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா, 2ல ஒண்ணு நீங்களே சூஸ் பண்ணுங்கன்னு கேட்க அவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. முதல்ல இவ நடிப்புன்னு தான் நினைக்கிறா, அப்படிதான் தெரியுது அவங்களுக்கு உண்மையாவே உடம்பு முடியாம போயிடுச்சு. ஹெல்ப்னு கேட்டவன் அவங்களை எழுப்ப ட்ரை பண்றா, சுத்தம் அவங்க எந்திரிக்கவே இல்லையா. சென்லி உன்னால முடியும்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி சிபிஆர் பண்ண ஆரம்பிக்கும் போது கரெக்டா ஒரு இலை பறந்து வந்து அவ தலையில விழும்போது நம்ம ஹீரோ வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் சிபிஆர் ப்ராப்பரா பண்றான். சோ அவங்களும் கண்ணை முழிச்சிட்டாங்க. அவங்கள பத்திரமா ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுட்டு அவங்களோட கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி நானும் கூட வரணுமான்னு கேட்க பரவாயில்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து நல்லா ட்ரை பண்ணீங்க, பட் சிபிஆர் நீங்க ப்ராப்பரா கத்துக்கணும்னு சொல்ல அது எனக்கே தெரியுண்டாங்கிற மாதிரி உன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ அந்த இலையை எடுக்க வர என்ன பண்றான்னு அதுக்குள்ள மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவன் அந்த இலையை எடுத்து கையில கொடுக்க பாட்டி எழுந்து இவதான் என்ன இடிச்சிட்டான்னு சொல்லுவாங்களாம். நான் இல்லன்னு சொன்னா சுத்தி இருக்கவங்களும் நான் பார்த்தேன்னு சொல்லிட நீ என்ன நம்புறல பேசுன்னு சொல்லி ஹீரோவை பார்த்தா அவன் ஒண்ணுமே பேசாம ஹீரோயினையும் பிடிச்ச ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஒட்டிக்கா 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. காலையில இருந்து எல்லாம் தப்பா நடக்குதே, இப்ப பில்ல மட்டும் என்கிட்ட கொடுத்துட கூடாது கடவுளேன்ட்டு இருந்தா ஹீரோ கரெக்டா அதை தான் கொண்டு வந்து கொடுக்குறான். அவங்கள இடிச்சு காயப்படுத்தினதால நீ தான் பில்ல பே பண்ணுன்னு சொல்ல நான் அவங்களை இடிக்கவே இல்லை, அவங்க என்ன ஏமாத்துறாங்க, அவங்க போய் சொல்றாங்கன்னு சொல்றான். ஹீரோ நம்பவே மாட்டேங்கிறான். ஹாஸ்பிட்டல்ல சண்டை போடாதீங்கன்னு ஓயோன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பாட்டிக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்காங்க, பட் அவங்க ஃபேமிலிக்கு கான்டாக்ட் பண்ணி விஷயத்த சொல்லும் போது அவங்க வரன்னு கூட சொல்லாம காலை கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல அப்ப அவங்க எழுந்ததும் கண்டிப்பா நீ அவங்க கிட்ட சாரி கேட்கணும்னு ஹீரோ சொல்றான். ஹீரோனுக்கு பயங்கரமா கடுப்பாயிடுச்சு. என்ன ஒண்ணு எதிர்த்து பேச முடியலையேன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு போய் பில்ல பே பண்ண அவங்க இப்படிதான் அடிக்கடி இந்த மாதிரி வருவாங்க, சிலர் பயந்து போய் காசு கொடுத்துட்டு போயிருவாங்கல்ல, அதுக்காக இப்படி பண்றாங்கன்னு சொல்லி மே அந்த பாட்டியோட உண்மையை சொல்லும் போது அப்போ சரி நானே அவங்களோட பில்ல பே பண்றேன்னு ஹீரோ கரெக்டா சொல்ல ஹீரோயின் நானே பில்ல பே பண்றேன்னு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு ஆனா அவங்க கிட்ட சாரி எல்லாம் கேட்கறது இம்பாசிபிள், இனிமேல் உன்னை நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் கிட்ட வந்து நின்று பாத்துக்கிட்டே இருக்கான், இவளும் பாத்துட்டு இருக்காளா. இப்ப கூட நீ தான் என்ன பாத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல திரும்பவும் டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே பல்ல வருகி திரும்பவும் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ணை திறந்தாதானடா சொல்லுவேன்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டே போய் நர்ஸை எல்லாம் இடிச்சுக்கிட்டு செவுத்துல மட்டும் மோதிரக்கூடாது கடவுளேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கா. இப்படியா இந்த நாள் அமையணும்னு திட்டிக்கிட்டே வந்தா ஷூல பபுள் கம் ஒட்டிக்கிச்சு. அதை எடுக்க ட்ரை பண்ணா கரெக்டா பஸ் வந்துருச்சு. ஏறங்கிற பேர்ல கீழே விழுந்து சுத்தம் ஏறவே முடியல, விட்டுக்கிட்டே போயிட்டாங்க. இதுல இருந்து மீண்டு வரதுக்குள்ளேயே அடுத்து மழை வேற வந்துடுமா, என்ன பண்றது? ஓடி வந்து பஸ் ஸ்டாப்ல நிக்க காடி கீழே விழுந்துருச்சு. ஸ்கூல் பண்ணு பார்த்து வேற ஆன்டின்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம்
அப்புறம் தான் சாரி சிஸ்டர் உங்க கார்டு கீழே கிடக்குன்னு சொல்ல, இன்னைக்கு நாள் ரொம்ப ரொம்ப அன்லக்கியா இருக்கேன்னு திட்டிக்கிட்டே அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டா நம்ம ஹீரோ கொடையோட வந்து நிக்கிறான். இது அவ சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், முன்னாடி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிட்டுன்னு கேட்க, நீயா தேடி என்கிட்ட வந்து சாரி கேக்குற, ஓகே நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லும்போது நீ தான் ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்க, நான் இந்த வழியா போகும்போது உன்னை பார்த்தேன் அதனாலதான் வந்து ஹீரோ சொல்றான். ஓஹோ என்ன வீடு வர டிராப் பண்ணணும்னு நினைக்கிறியா? சேச்சா அதெல்லாம் அவசியம் நான் போய்ப்பேன்னு சொல்ல, திரும்பவும் ஓவரா திங்க் பண்றியே, என் வீடு வேற பக்கம் இருக்கு இந்தா பொடின்னு கொடைய கொடுத்துட்டு கிளம்பிட, என் வீடு எங்க இருக்குன்னே சொல்லலையே, இந்த அளவுக்கு மோசமான பையனா இருக்கேன்னு திட்டிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பேட் டேவா போயிடுச்சு ஹீரோயினுக்கு பாவம். இப்போ அடுத்த நாள் திரும்பவும் டென்டிஸ்ட பார்க்க வந்திருக்காங்க. நேத்து செக் பண்ண டாக்டர் இன்னைக்கு லீவு. சரி வாங்கம்மா நாளைக்கு வந்து பார்க்கலான்னு இழுக்க, அவரு கொஞ்ச நாளைக்கு வர மாட்டாராமா, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும் போது அப்ப சரி வாங்க போயிடலான்னு சொல்லிட்டு திரும்ப இவ இழுக்க, ஒரு ரெசிடென்ட் டாக்டர் இருக்காரு அவரை மீட் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி டாக்டர் எல்லாம் படிப்பு முடிச்சதும் பிராக்டிஸ்க்காக இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அந்த நர்ஸ் டியூட்டியோட ஷெட்யூல் எல்லாம் பார்த்துட்டு, டாக்டர் ஏஜின் இப்போ ஃப்ரீயா இருக்காரு, அவரு ரொம்ப ஸ்கில்டான பர்சன், தாராளமா நீங்க அவங்கள மீட் பண்ணலான்னு சொல்ல, ஐயோ வேணவே வேணாம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி பிடிச்சி இருந்த பக்கமா எழுத்துட்டு வரா. அம்மாவும் டாக்டர் பார்த்தே ஆகணும்னு சொல்றாங்களா, சரின்னு நேரா போய் நான் ரெசிடென்ட் டாக்டரையே மீட் பண்றேன்ட்டா. இப்போ அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ நான் உங்களுக்கு அனஸ்தீசியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஊசியை போட்டு விட்டு பல்ல புடுங்கன்னா ஐயோ வலின்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. வலிக்கவே வலிக்காதெல்லாம் அனஸ்தீசியா போட்டா, எனக்கு பல்ல புடுங்க வேணான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கேன். அந்த டாக்டர் போய் நம்ம ஹீரோவை தான் கூட்டிட்டு வராரு. வந்தது யாரு, எனக்கு பல்லு தான் வேணுங்கிற மாதிரி இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன். பெயினால கண்ணுல இருந்து தண்ணி வேற போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமாவே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு ஹீரோ தான் டிஷ்யூ எடுத்து தொடச்சு விட்டுட்டு அவளோட பல்ல ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாக்குறான். இந்த உலகம் ஏன் இவ்ளோ குட்டியா இருக்கு, ஏன் இவனை நான் திரும்ப திரும்ப மீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஐயோ இவ்ளோ அன்லக்கியாவா இருக்கணும்னு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கேன். கொஞ்சமா வலிக்குன்னு சொல்லி திரும்ப அனஸ்தீசியாவை போட்டு இப்போ வலிக்குதான் கேட்கும் போது இல்லங்கிறா. கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துடவும் ஹீரோயினை சுத்தி நின்னுக்க அவளோட கண்டிஷனை ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணி அழகா போடுங்கிறா. அவளுக்கு சுத்தமா வலியே தெரியல. கட் பண்ணா இப்போ கண்ணை வீங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்க. அம்மா வந்து பார்த்துட்டு என்னடி கேட்ஃபிஷ் மாதிரி இருக்குன்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் நீ வேணான்னு சொன்ன டாக்டர் எவ்வளவு திறமைசாலியா இருக்காருன்னு சொல்ல, அவர் கேரக்டர் மோசமா இருக்கு என்ன பண்றதுன்னு திட்டிக்கிட்டு இருக்கா. சரி சரி நான் போய் பில்ல பே பண்ணிட்டேன்னு போகும்போது இவ பேசினது ஹீரோ கேட்டுட்டான். நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே எப்படி என்னோட கேரக்டர் மோசம் நீ சொல்லலான்னு சொல்லி கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் மீட்டா நேத்து பாத்துருக்கோம்லன்னு சொல்ல, அடிடே நீ தானே அது, சரி சரி படுன்னு சொல்லி அவன் செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப ஏதோ பண்றான். அடுத்தடுத்த பல் கரெக்டா மூவ் ஆகி செட் ஆகணுங்கிறதுக்காக இதை பண்றதுன்னு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்றான். இப்போ முடிச்சுட்டு வந்து ரெசிடென்ட் டாக்டர் கிட்ட, இவரை தான் டோயூ லவ் பண்ணது, நீ ஒரு ரெசிடென்ட் டாக்டரா இருக்கும்போது இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுல, ரொம்ப ரிஸ்க்லன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, நான் என்ன பண்றது அனஸ்தீசியா கொடுத்துமே அவங்களுக்கு வலி வந்துருச்சேங்கிறான். வெளியே போற நம்ம ஹீரோயினை நர்ஸ் கூப்பிட்டு, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், உங்களோட கண்டிஷனை பார்த்து இனிமேல் டாக்டர் ஏஜினே உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல, வேணான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறா. இங்க ஹீரோவும் அந்த பொண்ணு என்னை விட உன் மேலதான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்குன்னு சொல்றான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அம்மாவும் கிளம்பிட்டாங்க. மா இது போட்டதுல இருந்து வாய்ஸே வரமாட்டேங்குது, இப்படியோ மொத்தமா மாறி போச்சுன்னா என்ன பண்றது, கண்டிப்பா பிரேசஸ் எல்லாம் போட்டுதான் ஆகணுமான்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் ஆகாது, கொஞ்ச நாள் தான், பிரேசஸ் போட்டதும் எல்லாம் சரியாகிடும், வீட்டுக்கு போய் நான் உனக்கு சூப் செஞ்சு தரேன்னு சொல்லும் போது, நம்ம வீடா, நீங்க உங்க வீட்டுக்கு போகலையா என்னன்னு கேக்குறா. அது எப்படி, உனக்கு பல்லு கட்ட முடியாம நான் எங்கேயும் போக மாட்டேங்கிறாங்க. மா அடுத்து என்ன பிரேசஸ் போடுறதுதானே, அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க, என்னை பத்தி கவலைப்படாதீங்க, கஃபேல வேற ஆள் இல்ல, நான் அங்க வேற போகணும்னு சொல்ல, ஓடாத கஃபேவை எதுக்கு நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அதுல என்ன லாபம் வரப்போகுது, கம்மன் அதை க்ளோஸ் பண்ணிட்டு வேற வேலையை பார்க்க வேண்டியதானு சொல்ல, காசை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்களே அது என்னோட கனவு நீவோ சொல்ல, காலேஜ் வர படிச்சு முடிச்சுட்டு ஒரு லைப்ரரினாவும் கஃபேக்கு ஓனரா இருக்கணுங்கிறதா உன்னோட கனவான்னு கேட்க, மா பேசின வர போது கிளம்புங்கன்னு வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்கான். இப்போ கஃபேல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது டோயூ கால் பண்ணி, நான் எழுந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்னோட ஃபர்ஸ்ட் பீரியட் லெக்சரை மட்டும் நீங்க அட்டென்ட் பண்ணிடுங்களேன்னு கேக்குறா. நம்ம ரெண்டு பேரும் பார்க்க கூட ஒரு மாதிரி இருக்க மாட்டோமேன்னு சொல்லும் போது, வாங்குக்கு எனக்கு தெரியவே தெரியாது, உங்களை விட்டா எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல, திரும்பவும் ஆப்சென்ட் ஆனா எனக்கு தான் கஷ்டம்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்க, சரின்னு நம்ம ஹீரோயின் கேப்லாம் மாட்டிக்கிட்டு அவளுக்கு பதிலா கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு வரா. அப்போ அங்க லெக்சரா வருது நம்ம ஹீரோ. இவளுக்கு தலையில இடியே விழுந்துடுச்சு, கண்டுபிடிச்சிருவான்ல, சோ குடிய போட்டு மறைச்சு உட்காந்துட்டு இருக்க.
ப்ரொஃபசர் வாங்க்கு உடம்பு சரியில்லாதால நான் தான் கிளாஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். இவள முதல் டைம் செக் பண்ண டாக்டர் தான் அவரு. இப்ப நம்ம ஹீரோ அட்டெண்டன்ஸை எடுக்க ஆரம்பிக்க டோயு பேர் வந்ததும் இவ வெறும் சவுண்ட கொடுக்க ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். டோயு எந்திரின்னு எழுப்பி விட்டவன் ஹுடியேடு கேப்பை ரிமூவ் பண்ணுட்டான். அவனே துரத்ததுக்கு முன்னாடி நம்மளே போயிடுவோன்னு சொல்லி சாரி சார் வேற கிளாஸ்க்கு மாத்தி வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஓட நில்லு டோயுன்னு கூப்பிடுறான். இவனுக்கு ஃபேஸ் பிளைட்னஸ் இருக்கா என்ன இப்படி பேசுறானேங்கிற மாதிரி இவளுக்கு ஷாக்கு. டீத் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதால கரெக்டா பேச முடியல போலேன்னு கேட்கும்போது ஆமா என்னோட டென்டிஸ்ட் கொஞ்சம் சரியில்லைங்கிறா. அப்படியா அப்போ கிளாஸஸ நல்லா ஃபோக்கஸ் பண்ணு, நீயே ஒரு நல்ல டென்டிஸ்ட் ஆகிடுவேன்னு உட்கார வச்சுட. இவனுக்கு நிஜமாவே தெரியலையோங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் போறா. உன்னை போக விட்டுறவனான்னு தான் ஹீரோவோட நினைப்பு. ஏன்னா அவன் பாடம் எடுக்க ஆரம்பிச்சது இங்க அவ்வளவுதான் இவளால உட்காரவே முடியல. 26 வயசுல இந்த பொழப்பு தேவையாங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி நைஸா எஸ்கேப் ஆயிடலான்னு பின்னாடி டோரை ஓபன் பண்ணா சவுண்ட் வந்துருச்சு. டோயு வெளியே போறீங்களா என்னன்னு கேட்க இயற்கை அழைப்புக்கு போய் தான் ஆகணுங்கிறா. எந்த இயற்கை அழைச்சாலும் என்னோட கிளாஸை விட்டு யாரும் போக கூடாதுன்னு திரும்ப உட்கார வச்சுட்டான். அதுலயும் டோயு ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வைங்க, கிளாஸ் முடிச்சதும் நான் செக் பண்ணுவேன்னு வேற சொல்லிட்டான். ஒரு பக்கத்துல இருந்து பேப்பரும் ஒரு பக்கத்துல இருந்து பெண்ணும் கிடைக்க மிக்க நன்றின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறா. இப்ப கிளாஸ் முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்து நோட்ஸை கொடுக்க போலான்னு சொல்லிட்டான். நான் டோயு இல்லன்னு உங்களுக்கே தெரியும்ல, அப்புறம் எதுக்காக கிளாஸ் அட்டென்ட் பண்ண வச்சீங்கன்னு கேட்க நீ அவ இல்லாதப்போ எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்க அட்டெண்டன்ஸ்க்காக ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றதுல தப்பு கிடையாதுன்னு இவ சொல்ல நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது இப்படி பண்ணதே கிடையாது. இப்ப நீ அவளுக்கு பண்றது ஹெல்ப் கிடையாது, ஒரு நல்ல டாக்டரா இருக்கிறதா பேஷண்ட்ஸ்க்கு நல்லதுன்னு சொல்லும் போது சரி சரி என்னோட தப்பு தான் சொல்றா. இந்த தப்பை திரும்ப பண்ணாம அவளுக்கு இந்த நோட்ஸை கொடுத்து படிக்க சொல்லுன்னு சொல்ல அதை நீங்களே அவகிட்ட சொல்லிடலாமே, அதான் உங்களோட டியூட்டின்னு கேக்குறா. அவன் டைமை பார்த்துட்டு கிளாஸ் முடிஞ்சதால கரெக்டா மெடிசன் எடுத்துக்கிட்டியான்னு கேட்டுட்டு போயிட்டு இருக்கான். என்ன கிண்டல் பண்றீங்களான்னு இவ கேட்க சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு அப்புறம் இந்த டேப்லெட்டை சாப்பிடணும், லைட்டான ஃபுட்டை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நம்ம ஹீரோ ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கிற ஒரு ஆளு. அவன் செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்குமே அலாரம் செட் பண்ணி அதை கரெக்டான டைம்க்கு பண்ணுவான். எக்ஸசைஸ் பண்றது, புக் படிக்கிறது, அனிமே பாக்குறது, தூங்குறதுன்னு எல்லாமே கரெக்டான டைம்க்கு நடக்கும். அப்படியே அவன் படிக்கிற புக் எல்லாத்தையுமே முன்னாடியே நம்ம ஹீரோயின் எடுத்திருக்கா. இவ என்ன சும்மா ஜாலிக்காக இதெல்லாம் படிச்சு வச்சிருக்காளா என்னங்கிற மாதிரி யோசிக்கிறான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ லைப்ரரிக்கு வர ஒரு பொண்ணு ஒளிஞ்சு நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கா. அவன் உள்ள வரத பார்த்ததும் நம்ம ஹீரோயின் கூடயே இன்னொரு லைப்ரரி பொண்ணு இருக்கும்ல சென்லி அங்க பாரு ஏஜின் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஒளிஞ்சு ஒளிஞ்சு இவ போட்டோ பிடிக்க பார்க்க அவளோட போன் சரியில்லைன்னு ஹீரோனோட போனை வாங்கி தான் புடிச்சுக்கிட்டு இருக்கா. இதுல ஹீரோவை வேற வர்ணிச்சு பார்த்துட்டு இருக்க அவங்களுக்கு பார்சல் வந்திருக்கிறதா ஒருத்தர் சொல்லிட்டு போறாங்க. இதை பொடி டெலீட் பண்ணிட்டு பண்ணிடாத இதோ வந்துறேன்னு சொல்லிட்டு ஓடிட இங்க ஹீரோவை பார்த்தவ விழுந்தடிச்சு ஓடி வந்து என் பக்கத்துல மட்டும் வந்துடவே கூடாதுன்னு உட்காந்துட்டு இருந்தா. அங்கதான் வரான். இங்க அலெக்சாண்டர் புக் இருக்கான்னு கேட்க இருக்குங்கிறா. அதான் ஆப்ல பார்த்தாலே தெரியுங்க, செக் பண்ணி பார்த்துட்டா அந்த இடத்துல இல்லங்கிறான். சரி செல்ஃப் நம்பரை நான் பார்த்து சொல்றேன்னு அவன் போனை எடுக்க ஹீரோவோட போட்டோ இருக்கிறத பார்த்துட்டான். சேச்சா நான் எடுக்கல என்னோட ஃப்ரெண்டு தான் எடுத்தாங்கன்னு சொல்லும் போது ஓகே ஓவரா பேசினா உனக்கு தான் வாய் வலிக்கும், புக் எங்க இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கிறான். சரி நீ இவ்வளவு செல்ஃப் நம்பர் சொல்லி அனுப்பிட கூட வேலை செய்யற பொண்ணு நிறைய கேண்டிஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. இது 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 எதுவுமே நீ சாப்பிடக்கூடாது, இதையும் சேர்த்துதான் சொல்றேன்னு சொல்லி கையில இருக்கிறதையும் சேர்ந்து புடுங்கிட்டு இருக்கான். சரி நான் இப்ப எதை தான் சாப்பிடுறது டாக்டர் ஏன்னு கேட்க இதை சாப்பிடலான்னு எடுத்து கொடுக்குறான். நீங்க கொஞ்சம் ஓவரா பண்றீங்கன்னு உங்களுக்கே தோணலன்னு கேட்கும்போது கண்ணத்தை தொட்டதும் கத்திட்டா. வலிக்குதுல உனக்கு இன்னும் சரியாகல, கேர்ஃபுல்லா சாப்பிடலன்னா கம் சர்ஜரியே பண்ண வேண்டியது வந்துடும், பிளைனான ஃபுட்ஸ் மட்டும் தான் சாப்பிடணும், ரொம்ப வலிச்சதுன்னா ஐஸ் வச்சுக்கோ என்ட்ரி போட்டுக்கலான்னு கொடுக்கும்போது அந்த கார்டுல இவளோட பேரு இல்ல. இந்த புக்கை நீ இன்னும் படிக்கல போலேன்னு எடுத்து கொடுக்கும்போது அவன் சொல்றதே இவளுக்கு புரியல. சோ அவ ஸ்கேன் பண்ணி எடுத்து கொடுத்து அனுப்பேன். அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டு வரான். அப்போ இவன் உள்ள வரும்போது பார்த்த பொண்ணு அவனுக்கு பபிள் டீயை வாங்கி கொடுக்க சாரி நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேங்கிறான். இல்ல ஸ்பெஷலா உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி நீட்டேன். கொஞ்சம் யோசிச்சவன் அதை வாங்கிக்கிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோ சொன்னதெல்லாம் சுத்தமா கேட்காம அவ இஷ்டப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஹீரோ வந்து நின்றது பயந்துட்டா. சாப்பிட்டு பிரஷ் பண்ண மறக்காத வரைக்கும் நல்லதுன்னு சொல்லி அவளுக்கு அந்த பபிள் டீயை கொடுக்க எனக்கா இதுன்னு கேக்குறா. உனக்கு தான் ஐஸ் பேக்கா நீ இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது இதை நான் குடிக்கலாமான்னு கேக்குறா. கண்டிப்பா, ஆனா அதுக்கப்புறம் ஐஸ் பேக்கா நீ இதை யூஸ் பண்ண முடியாது, நீ தான் சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான்.
அதை குடிச்சிட்டு ஒரே சந்தோஷம்தான். ஒரு நிமிஷம், இதை வாங்குறதுக்கு பெரிய லைன்ல நின்னெல்லாம் வாங்கணும், எனக்காகவா இவன் வாங்கிட்டு வந்தான்? வாய்ப்பில்ல, வேற எங்கேயாவது இருந்து எடுத்துட்டு வந்திருப்பான்னு குடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் மேவை காட்ட அவளுக்கு ஆட் லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு. முடிச்சுட்டு வந்து போனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு போட்டோவை பார்த்ததும் நேரா கேமிங் சென்டருக்கு தான் வரா. இவளை பார்த்து ஒரு பையன் பயப்பட, நீ பிசினஸ் ட்ரிப்ல இருக்கன்னு தானே சொன்னு கேக்குறா. நீ இங்க என்ன பண்றன்னு அவன் கேட்க ஒரு போட்டோல இருக்க பிரேஸ்லெட்டை காட்டுறா. இது நம்ம 2 பேரும் ஒன்னா வாங்கினது தானே, நீ எனக்கு இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன, வேற யாராவது பாத்துட்டியா என்னன்னு கேக்குறா. அப்படியெல்லாம் இல்ல, நீ தான் கற்பனை பண்ணிக்கிறேன்னு அவளை உட்கார வைக்க, சரி உன்னோட போனை காட்டுன்னு கேட்டா இல்லன்னு சொன்னாலும் ஓவரா பேசுவான்னு எடுத்து கொடுத்துட்டான். செக் பண்ணி பார்த்துட்டு, அப்போ இந்த ஒரு வாரமா உன் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தி இருக்க, பட் எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணன்னு கேட்க, என்னால முடியல, கொஞ்சம் பிரேக் தேவைப்பட்டதுங்கிறான். பட் நம்ம ஒன்னும் சேர்ந்து அவ்வளோ நாள் ஆகிடலையேன்னு கேட்க, நம்ம ஒன்னு சேர்ந்ததுக்கு அப்புறமா நீ நிறைய சேஞ்ச் ஆகிட்ட. முதல்ல நான் ரிப்ளை பண்ணா நீ கியூட்டா அளவா மெசேஜ் பண்ணுவேன், ஆனா இப்போ நான் பேசினாலும் பேசலனாலும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சாப்பிட்டியா, என்ன பண்ற, எங்க இருக்க, யார் கூட இருக்குன்னு சொல்லி ஓவரா பேசுறேங்கிறான். அப்போ நான் உனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேனா, சரி உனக்கு தேவைங்கிற அளவுக்கு ஸ்பேஸ் தரேன், இப்போ உனக்கு சந்தோஷமான்னு கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாருமே, ரிலேஷன்ஷிப்ல இருந்து இப்படி நமக்குள்ள சண்டை போட்டுக்கிருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துக்கலாமேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம கேஃபேல கடுப்பா உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஆன்லைன்ல நாவல்லாம் ஏதோ எழுதுவா போல, அது ரொம்ப நல்லா இருந்ததுங்கிற மாதிரி 2 பேர் பேசிட்டு இருக்கிறது கேட்டுட்டு ஓயும் நம்ம ஹீரோயின் கிட்ட எந்த எய்மும் இல்லாம சுத்திட்டு இருக்கன்னு அம்மா உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல, உன்னோட போன நாவல் நல்லா சக்சஸ் ஆயிருக்கு, இதை நீ அவங்க கிட்ட சொல்லிடலாம் இல்லையான்னு கேட்க, எப்போ சாமி வேணாம், நான் சொல்லிட்டேன்னா அடுத்து ஃபேமஸான ரைட்டர் ஆகணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் என்னோட தூக்கமே போயிடும்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் மேப்பக்கு திரும்புறாங்க. அவளுக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, சோ என்னாச்சுன்னு கேக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ரேன் ஒரு பையன் வரான். இவன் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் பிரதர். நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது, சோ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், சச்சா இதுக்கெல்லாம் அழகாதங்கிற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இதுல மேய பார்த்து இந்த பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான் அழுது காரியத்தை சாதிக்கிறதுலயே இருங்க. மேக்கு கோவம் வந்துருச்சு, இவனும் என் எக்ஸ் மாதிரியே இருக்கான், இவனை அடிங்கடின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் தலகாணியை தூக்கி போட்டா, அண்ணங்கிற ஒரு மரியாதை இல்லாம பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். என் அம்மா எப்பவும் அப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, சோ இனிமேலும் நீ இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, உங்களுக்கு நான் மீல் வாங்கி தரலான் இருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதும் சோறுதான் முக்கியம் அடிச்சு புடிச்சு எல்லாரும் ஒன்னா வந்தாச்சு. அங்க வந்து கூட நம்ம இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்களாலே நம்ம வாழ்க்கையெல்லாம் வீணா போதல, இந்த ரேனு என் எக்ஸ்ங்கும் போது லிஸ்ட்ல ஏஜினையும் சேர்த்திக்கோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் மறுபடியும் தூப்பிட்டு இருக்கா. அதுல அப்படியே அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. அவளோட கண்ணீரை தொடச்சு விட்டது, பபிள் டீ வாங்கி கொடுத்ததுன்னு நினைச்சு பார்த்து ஆசையா சிரிச்சிட்டு இருக்க. என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க. ஏஜின் அவ்வளோ ஒன்னும் கெட்ட பையன் இல்ல, அவரோட ஸ்டூடெண்ட் அண்ட் பேஷண்ட்டை நல்லாவே கேர் பண்றாருங்கும் போது 2 நாள் தான் அவரை பார்த்திருப்பேன், அதுக்குள்ள ஜட்ஜ் பண்றியா, டோயுக்கு நடந்ததை மறந்துடாதுன்னு சொல்ல முகமே மாறி போச்சு. இதுல நம்ம இந்த மாதிரி கெட்ட பசங்களை லவ் பண்ணவே கூடாதுன்னு நீ ஒரு நாவலை எழுதி ரிலீஸ் பண்ணுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ரேன் வந்துட்டான். எப்ப பார்த்தாலும் பசங்களை பத்தியே பேசிட்டு இருக்கேன்னு உட்கார அவன் கிட்ட நம்ம பொண்ணுங்க ஏன் கெட்ட பசங்களையே தேடி தேடி லவ் பண்றாங்கன்னு கேட்கும் போது, அப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பேட் பாயான்னு கேட்க கடுப்பானவன் அவனை ஒதைக்கிறது பதிலா ஹீரோயினை ஒதைச்சு விட்டுட்டா. இந்தாடா உனக்கு வந்தது நீயே வாங்கிக்கோன்னு நம்ம ஹீரோயின் அவனை ஒதைச்சுக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம ஓயூன் கிட்ட உன்னோட ஹாஸ்பிட்டல்ல நிறைய இன்டர்ன்ஸ் எல்லாம் வேலை பார்ப்பாங்கல்ல, அதுல ஒரு நல்ல பையனா எனக்கும் ஜென்லிக்கும் பார்த்துவே, கூடவே உனக்கும் பார்த்துக்கோன்னு சொல்லும் போது இப்போதைக்கு என் வேலையை பார்த்துட்டு தீசஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பிரேசஸ் மாட்டுறதுக்காக வந்திருக்கா. ஹீரோக்கு போட்டிருக்க நர்ஸ் இன்னைக்கு லீவு, பட் இது பண்றதுக்கு 2 பேர் தேவைப்படும் அவங்க சொன்னாங்களே, நீங்க எப்படி தனியா பண்ண போறீங்கன்னு கேட்க, நான் தனியாவே ஹேண்டில் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு வாய் ஓபன் பண்ண சொன்னா பல்ல மூடிட்டு ஓபன் பண்றா. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் வாயில கம் அப்பி விட்டுருவேன்னு சொல்லவும் தான் வாயை திறக்கிறா. இருந்தாலும் புள்ள ரொம்ப பயத்துல இருக்காளேன்னு சொல்லி உனக்கு பிடிச்ச பாட்டு சொல்லு போடுறேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலன்னு கேட்கும்போது அவ சொல்ற சிங்கரோட பாட்டு எதுவுமே ஹீரோ கிட்ட இல்ல. சரின்னு ஒரு சாங்க போட்டு விட என்னதுன்னு கேட்கும்போது இது ஒரு அனிமேயோட தீம் சாங், நான் வேணா உனக்கு அந்த ஸ்டோரிய சொல்றேன்னு சொல்லி அவன் வேலையை பார்த்துக்கிட்டே அந்த கதையை சொல்றான். அது 2048 நடக்கிற கதை. ஏலியன்களா அட்டாக் பண்றதால ஸ்பேஸ் டிஃபென்ஸ் போர்ஸ்க்கு நிறைய ஆளை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல மிக்காக்கோங்கிற கதையோட
கதையோட ஹீரோயினும் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் ஆரம்பிக்க கதையோட ஹீரோ அவளை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் அவங்க பிரிஞ்சு போயிட ஒரு மெசேஜ 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களாமா. அப்படியே 8 வருஷம் ஓடிட ஹீரோயின் மேல இருக்க லவ்வால அவனும் அந்த டிஃபென்ஸ் போர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறான். அப்புறம் தான் தெரியுது 8 வருஷத்துக்கு முன்னாடியே கதையோட ஹீரோயின் போன அந்த மொத்த டீமுமே இறந்து போயிட்டாங்கன்னு. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் போட்ட ஒரு மெசேஜ் இப்போ ஹீரோக்கு ரிசீவ் ஆகுது. அதுல சியோ, இப்போ உனக்கு என்ன 24 வயசு இருக்குமா, எனக்கு 15 வயசு. நான் உன்னை முதல்ல இருந்தே லவ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன்னு இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா இந்த மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க போல. சோ இந்த கதையை சொல்லி முடிக்க அவனும் இங்க வேலையை முடிச்சிட்டான். அதுக்குள்ளேங்கிற மாதிரி தான் ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது. கதை ரொம்ப போரிங்கா போயிடுச்சோன்னு ஹீரோ கேட்க, சச்ச ரொம்ப நல்லா இருந்தது கதைன்னு சொல்றா. இப்ப அப்படியே கிளம்பும் போது மழை வருது. ஹீரோயின் கிட்ட கொடை இல்ல, ஏன் நீங்க கொடுக்க போறீங்களான்னு கேட்க, இல்ல என்கிட்டயே இல்ல, நான் வேணா உன்னை வீட்டுல டிராப் பண்ணவான்னு ஹீரோ கேக்குறான். உங்க வீடு தான் வேற வழியில இருக்கல, சோ வேணான்னு சொல்ல இவன் அன்னைக்கு சொன்னால அதை நினைச்சு பாத்துக்கிட்டு, சரி நீ ஒரு மியூசிக் பத்தி சொன்னல அதை பத்தி கேக்குறான். போனை கொடுங்கன்னு அவனுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு அவன் ஏதோ பேச வருதுக்குள்ளே சரி நான் போறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். இப்போ அப்படியே பஸ்ல மியூசிக்க கேட்டுக்கிட்டே ஹீரோ சொன்ன அந்த லவ் ஸ்டோரியை நினைச்சு பாத்துக்கிட்டு வர கரெக்டா ஹீரோ மெசேஜ் பண்றான். புதுசா பல் கட்டி இருக்கிறதால சாஃப்டான ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கோ, ஹாட் அண்ட் கோல்டா அதிகமா எடுத்துக்க வேணாம், கரெக்டா பிரஷ் பண்ணிக்கோ, ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகினாலோ அது கல்ன்ற மாதிரி இருந்தாலோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணும்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிருக்கான். அப்படியே இப்போ நம்ம ஊயோனை காட்ட அவ செம்ம இன்ட்ரெஸ்டா கேம் விளையாடிட்டு வந்துட்டு இருந்தா. ஜிம்ல ஜாயின் பண்றீங்களா, ஸ்விம்மிங்ல ஜாயின் பண்றீங்களான்னு ஒரே தொல்லை பண்றாங்க. அப்போ ஒரு பையன் வந்து தொடும்போது தெரியாம தட்டினதுல தலையில அடிச்சுட்டா. ஐயோ சாரி கேம் விளையாடிட்டு இருந்தேன்னா அதான் தெரியாம அடிச்சிட்டேன். இங்க இப்படிதான் எப்ப பார்த்தாலும் டெய்லியும் அதுல சரி இதுல சரியான்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என் முகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு எதுல சேரவும் விருப்பம் கிடையாதுன்னு போக, ஒரு நிமிஷம் இருங்க நான் வழி கேட்க வந்தங்கிறான். எங்க போகணும்னு கேட்கும்போது டாங்ஹூ யூனிவர்சிட்டிக்கு தான் போறதுக்கு வழி கேட்கிறான். இவ வழிய சொன்னா அவனுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. மலேசியன் சைனீஸ், எனக்கு இந்த ஆப்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்ல, சரி வான்னு அவளே தான் கூட்டிட்டு வரா. சிஸ்டர் நீங்க ஸ்டூடெண்டான்னு கேட்க இல்லங்கிறா. அப்போ ப்ரொஃபஸரான்னு கேட்க இல்லங்கிறா. அப்போ என்ன வேலை பண்றீங்கன்னு கேட்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் என்ன பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டே வந்தவன், தோ நீ கேட்ட மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்துருச்சு, நான் கிளம்புறேன்ட்டு போக, ஒரு நிமிஷம் சிஸ்டர்னு கூப்பிட்டு உங்க முகத்தை எப்பவும் மறக்க மாட்டேன்னு சொல்றான். அவளும் பெருசா கண்டுக்காம சிரிச்சுட்டு கிளம்பிட, இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட அவனோட ஆன்டி வந்ததும் அவன் கணத்து புடிச்சு பேசிட்டு இருக்காங்க. எப்பதான் இந்த பழக்கத்தை விட போறீங்களோன்னு கேட்டா, எவ்வளோ வளர்ந்தாலும் நீ எனக்கு இன்னும் குழந்தைதான், என்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்து தப்பா புரிஞ்சுக்குவாங்க நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க, என்ன பேசுறீங்கன்னு கேக்குறான். ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஒரு நாள் கிராஜுவேட் ஆக தானே போறாங்க, என்ன ஒண்ணு தாத்தாவே சொல்லிட்டாரு, கேர்ள் ஃப்ரெண்ட பிடிக்க உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே கூடாதுன்னு, ஆனா நம்ம ஃபேமிலி உன்னோடயே முடிஞ்சு போட்டு இருந்தா வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்ப இதை சொல்றதுக்காக தான் இங்க வந்தீங்களான்னு கேக்குறான். இல்ல உனக்கு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொல்லி ஊயன் கிட்ட வழி கேட்டால அந்த பையனை தான் கூப்பிட்டு, இவன் பேரு செங், என் ஃப்ரெண்டோட மகன், இந்த காலேஜ்ல தான் படிக்க போறான், நீ தான் அவனை பாத்துக்கணும்னு சொல்ல, இவன் இன்ஜினியரிங் முடிச்சு திரும்பவும் மெடிக்கல் இன்ட்ரெஸ்ட் வந்ததால இப்போ படிக்க வந்திருக்கானாமா. ஓகேன்னு 2 பேரும் நம்பரை ஷேர் பண்ணிக்க, இந்த பக்கம் நம்ம மே ரேனோட தான் ஜாலியா இருக்கா. அந்த பபுள் மாதிரி உள்ள இருந்துகிட்டு சண்டை போட, சேதாரம் ஃபுல்லா மேக்கு மட்டும்தான், போதும் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டவ அதுக்கு முன்னாடி உன்னை உதைக்கணும்னு சொல்லி லைட்டா கால்ல டச் பண்ணதுக்கே விழுந்துட்டு இருக்கான். இப்போ ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்து உட்கார்ந்ததும் வா அதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி அவனோட போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணணும்னு நினைப்பா போல. இன்னும் குழந்தை புள்ள மாதிரியே நடந்துக்கிறியே, உன்னோட எக்ஸ பொறாமப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப என்னோட போட்டோ எடுத்துக்கிட்டேன்னு கேட்க, நான் ஒன்னும் அப்படி கிடையாதுங்கிறான். எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்கன்னு சொல்லி ரேனோட எக்ஸும் அதான் பண்ணிருக்கு எடுத்து காட்டுறான். ஆட போங்கடா, உங்களை எல்லாம் நாங்க தான் வீணா நம்பிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி இவ ரொம்ப ஃபீல் பண்ண, சரி உனக்கு ஏத்த மாதிரியே அடுத்த பாய் ஃப்ரெண்ட் மெச்சூரா கிடைப்பான், இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்காங்க. ஃபுட்டு வந்ததும் நம்ம ஹீரோயின் ஆசையா சாப்பிடலான்னு வந்தவ, வேணா பல்லு வலிக்கும் எனக்கு பசி இல்லைங்கிறா. சரி இந்த ரைஸை சாப்பிடுன்னு ஊயும் எடுத்து வைக்க, இல்ல ஏஜின் ஸ்டிக்கியான ஃபுட்டையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, திரும்பவும் ட்ரீட்மெண்ட்க்கு போகலாம், என்கிட்ட சத்தி இல்லப்பாங்க. ஓஹோ இப்படி சொல்லியே உன்னை கரெக்ட் பண்ணிடுவான் போலையேன்னு கேட்கும்போது, சேச்சா அவர் இன்னும் என்னோட டென்டிஸ்ட் மட்டும்தான், ஆனா இப்ப பாரு என் பல்லாலதான் என் வாழ்க்கையே போயிட்டு இருக்குன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மே உடனே நீங்க 2 பேரும் வீச்சேட்ல ஆட் பண்ணிட்டீங்களா, எங்க அவனோட ப்ரொஃபைல காட்டுன்னு கேட்க, இன்னும் ஆட் பண்ணவே இல்லடிங்கிறா. அட நம்பரை வச்சு சர்ச் பண்ணி வந்துரும் சொல்லி அவனோட
நம்பரை போட்டு தேடி பார்த்தாலும் கிடைக்கவே இல்ல. ஒருவேளை வீசாட்லயே அவன் இல்ல என்னமோன்னு ஹீரோயின் சொன்னா. டோயோ அந்த வீசாட்ல தானே அவன் நிறைய பொண்ணுங்களோட பேசிட்டு இருக்கிறத பார்த்து சொன்னா. அப்புறம் எப்படி அவன் யூஸ் பண்ணாம இருப்பாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா செங்கு கால் பண்ணி லேட்டா ஜாயின் பண்ணதால பிக்கப் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் மெடிக்கல் புக் எல்லாம் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்களேன்னு சொல்லி கேட்டு அவன் சொல்ல சொல்ல எழுத அவன் ரொம்ப வேகமா சொல்றானா. என்ன வீசாட்ல ஆட் பண்ணுங்க, அதுல நீங்க சென்ட் பண்ணிடுங்க டைட்டில்ஸ் எல்லாம் சொல்லும் போது நம்ம ஹீரோ என்கிட்ட வீசாட்ல நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப திரும்பவும் நம்ம பொண்ணுங்களை காட்ட நம்ம ஹீரோயின் ஒரு ஈவெண்ட்க்கு போக போறா. யாரு என்னோட ஹாட் ஸ்பிரிங் ஹோட்டலுக்கு வர போறீங்கன்னு கேட்க ஓயோன்னு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டா. ஆனா நம்ம மே வரேன்னு சொல்லிட்டா. போன டைம் இதெல்லாம் அங்கிள் ஆன்ட்டிக்கு தான் போவாங்கன்னு சொன்னியேன்னு கேட்டா. அப்போ பாய் ஃப்ரெண்ட் இருந்ததால வேணும்னு போய் சொன்னேன்டி, இந்த டைம் நம்மளும் போலான்னு சொல்லிக்கிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா. பட் நம்மளோட மே நல்ல டிராபிக்ல மாட்டிக்கிட்டா. சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போய்க்கலாம், நான் இங்க பாதியிலே இறங்கிக்கிறேன். நம்ம ஹீரோயின் பாதியிலேயே இறங்கிக்கிட்டா. அப்படியே கடையை சுத்தி பார்த்தவன் ஒரு ஸ்கார்ஃபை எடுத்து போட்டு நல்லா இருக்கேன்னு பார்க்கும்போது கடைக்காரமா வந்துட்டாங்க. விலை ரொம்ப ஜாஸ்தியா சொல்லவும் இல்ல எனக்கு வேணாம் சும்மா பார்க்கதான் வந்தாங்கிறா. இப்படி 1 மணி நேரம் பார்த்துட்டு வாங்காம போறது தப்பு இல்லையான்னு கேட்க சரின்னு காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டா. ஆனா கரெக்டா மே கால் பண்ணி என்னோட அப்பாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, என்னால இப்போ அங்க வர முடியாதுன்னு கேக்குறா. பரவாயில்ல நீ அங்க போ, இங்க நிறைய பஸ் கிடைக்கும், நான் எப்படியாவது ஹோட்டலுக்கு போய் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டா. ஆனா நைட்டே ஆகி போயிடுச்சு. மலையடி வாரத்துல எங்க பஸ் வர போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வாட்ச்மேன் பார்த்துட்டு கேக்குறாரு, இந்த டைமுக்கு பஸ்ஸும் வராது டாக்ஸியும் கிடைக்காது, கொஞ்ச நேரத்துல ரொம்ப ஸ்னோ பொழிய ஆரம்பிச்சிடும், ஒரு நிமிஷம் இங்கே இருங்கன்னு சொல்லி அடிக்கடி இந்த இடத்துக்கு வர கார் போல அவர்கிட்ட கேட்டிருக்க, உன்னை ஏத்திக்கிறேன்னு சொல்லிட்டாருமா. நம்பர் பிளேட்டோட கடைசி நம்பர் 78ன்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நல்லா ஸ்னோ பொழிய ஆரம்பிச்சிட இவளும் ஸ்கார்ஃபை மாட்டிக்கிட்டு நடுங்கிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கா. போற காரை எல்லாம் நம்பர் பிளேட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 3ஆவதா ஒரு கார் போக இதுக்கு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது, அது நிக்கவே இல்ல, வெயிட் பண்ணுங்கன்னு பின்னாடியே ஓடுறா. இப்படி மிஸ் பண்ணிட்டேனேன்னு வருத்தப்பட்டு நிக்கும் போது கரெக்டா அந்த கார் ஸ்டாப் ஆயிடுச்சு. வரது யாருங்கிற மாதிரி இவ பாத்துக்கிட்டே நிக்க வந்தது நம்ம ஹீரோ. அப்போ நீதான் மலைக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்ட பொண்ணான்னு கேட்க, ஆமா ஹாட் ஸ்பிரிங் ஹோட்டலுக்கு போலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என் ஃப்ரெண்டும் வரேன்னு சொன்னா பட் அவளால வர முடியாம போயிடுச்சு, சரின்னு பஸ்ல போகலான்னு பார்த்தா பஸ்ஸும் கிடைக்கலன்னு சொல்றா. நல்ல வேலை நானாவது பார்த்தனே, மிஸ் பண்ணிட்டு போயிருந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டு 2 பேரும் கார்ல ஏறிக்கிட்டாங்க. சரி அமைதியா வந்தா நல்லா இருக்காதுல்ல. டாக்டர் ஏஜின் நீங்களும் ஈவெண்ட்டுக்கு தான் வரீங்களான்னு கேட்க, இல்ல என் ஃபேமிலியை பார்க்க போறேங்கிறான். அப்ப ஏதோ சவுண்ட் வந்ததும் சீட் பெல்ட்டை போட்டுக்கோன்னு சொல்ல ஐயோ சாரின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ ஏதோ குத்துற மாதிரி இருக்கேன்னு எடுத்து பார்க்க பின்னு, இது உங்களோட தான் கேட்க ஆமான்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டான். உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட தான் கேட்க இல்ல எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லன்னு சொன்னாலும் இவன் நம்பவே இல்ல. இப்ப ஹீரோவும் ரேடியோ வேணா ஆன் பண்ணி கேட்டுக்கோன்னு சொல்லும் போது ஆன் பண்றா. அதுல பேய் கதை வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. கொஞ்ச நேரம் நல்லா தான் போகுது. மோஸ்ட்லி இவங்களோட ரிலேட் ஆகுற மாதிரியே வேற அந்த கதை போக சைட்ல யாரோ வர மாதிரி பயந்துகிட்டு இருக்கா. அந்த ரோட்லயே இந்த ஒரு கார் தான் போய்கிட்டு இருக்கு. ரேடியோல வேற ஒரே பேரை ரொம்ப ஹாரிஃபையா சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. பயந்து போனவ ஹீரோவை பார்த்து எச்சா பயத்துல கத்திக்கிட்டு இருக்கா. பயமா இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணிடுன்னு ஹீரோ சொல்ல, இல்ல சென்லி நீ பயப்படக்கூடாதுன்னு சொல்லி என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அதை கேட்க சின்ன சவுண்டு கேட்டா கூட ரொம்ப பயந்துட்டு இருக்கா. அடிக்கிறது என்னோட போன் தான் ஹீரோ அட்டன் பண்ண ஹீரோவோட பேஷண்டோட ஃபேமிலி இப்ப கால் பண்ணி அவங்க குழந்தையோட கண்டிஷனை வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு நிமிஷம் நானே கூப்பிடுறேன்னு சொல்லி காரை ஒரு ஓரத்துல நிறுத்திட்டு ஹீரோ காரை விட்டு இறங்கி போய் தான் பேசுறான். எங்க காருக்குள்ள ரேடியோ ஒரு மாதிரி சவுண்டு போட்டதும் ஆஃப் பண்ணி விட்டுட்டா. பட் ஹீரோ அவர் பேஷண்டோட பிரைவசியை கீப் அப் பண்ணுங்கிறதுக்காக வெளியே போய் பேசிட்டு இருக்கிறத பார்த்தவன் பரவாயில்லையே நல்ல டாக்டரா தான் இருப்பாரு போலன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து அவனுக்கு கிளவுஸ் கேட்க இவளுக்கு புரியல. சோ ஹீரோவே அதை குனிஞ்சு எடுத்துட்டு இருக்கும் போது கிட்ட இருக்கிறதால இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவன் அதை எடுத்து போட்டுக்கிட்டு போய் திரும்பவும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தவன் கை வெளியே தெரியறதால அவனுக்கு இன்னும் குளிரும்ல. சோ ஹெட்செட்டை கொண்டு வந்து அவனோட காதுல மாட்டி விட்டு போன்லயும் மாட்டி விட்டுட்டு போறான். இதனால ஹீரோ போனை கையில புடிச்சுக்கிட்டு பேச வேண்டிய இதுல பாக்கெட்குள்ள விட்டுட்டா கொஞ்சம் சூடா இருக்கும். இவ போகும்போதே ஒரு பார்வை பார்க்க உள்ள போன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். சோ இப்போ உள்ள வந்த நம்ம ஹீரோயினும் மேயோட அப்பா எப்படி இருக்காருன்னு டெக்ஸ்ட் பண்ணி கேக்குறா. டாக்டர் வந்ததும் தெரிஞ்சிடும், ரேனுக்கு தான் கூப்பிட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துல அவனும் வரேன்னு சொல்லிருக்காங்கிறத சொல்றா. இப்ப ஹீரோவும் பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே 2 பேரும் கிளம்ப அடுத்து செங்கு கால் பண்றான். உங்களை நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணிடல, பைக்கை பார்க் பண்ணும்போது தெரியாம கால்ல அடிபட்டுருச்சு, 1/2 hour ஆகியும் ரத்தமே நிக்க மாட்டேங்குதுன்னு கேட்க
கேட்கும்போது சீக்கிரமா டாங்ஹூ யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்றான். அந்த ஹாஸ்பிட்டல்ல ரவுடி கேங் மாதிரி ரெண்டு பக்கமா நின்று சண்டை போட ஆரம்பிக்கும் போது ஒத்தாலா நம்ம ஊயோன் தான் சமாளிக்கிறா. செம்ம கூலா ஹேண்டில் பண்ணி அவங்கள அனுப்ப ரொம்ப ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு செக்கப்க்கு வரா செங்கு. உள்ள இருக்கிறது ஊயோன் தான். சிஸ்டர், என்ன ஞாபகம் இருக்கா? காலேஜுக்கு வழி சொன்னீங்கல்லங்க, இப்போ உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அவன் அடிபட்டது சொல்ல அதுல படுன்னு சொல்லி பாக்குறா. அவன் காயத்துல டேப்பை எல்லாம் ஒட்டி வச்சிருக்கான். இப்படி யூஸ் பண்ணா இன்ஃபெக்ட் ஆகிடும், இனிமேல் இப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எடுக்க ரொம்ப வலிக்கும் இல்லையா? வலிக்கவும் செய்து அதே நேரம் நம்ம ஊயோனையும் பாக்குறான். ஆழமா காயம் இல்லாததால கிளீன் பண்ணி மருந்து போட்டு கட்டினா சரியாயிடும் சொல்லிட்டு கிளீன் பண்ண வரும்போது ரொம்ப கத்துறானா. உனக்கு ஸ்ட்ராபெரி வேணுமா கேரட் வேணுமான்னு கேட்க எதுக்கு அதுன்னு கேக்குறான். ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணுங்க கேரட்னு கேட்டதும் கேரட் ஷேப்ல இருக்க ஸ்குவீசிங் பால தான் எடுத்து கொடுக்குறா. என்னதான் அதை போட்டு அழுத்தினாலும் இவனுக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு அந்த ஸ்ட்ராபெரியும் கொடுங்களேன்னு கேட்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கோ, எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க கூட உன்னை விட ரொம்ப பிரேவா இருப்பாங்கன்னு சொல்லி அதையும் எடுத்து கொடுக்குறா. அவ அதை அழுதுகிட்டே அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க இவளுக்கே சிரிப்பு வந்துருச்சு. சிஸ்டர், நீங்க சிரிக்கும் போது அழகா இருக்கீங்கன்னு சொல்ல அமைதியா இருக்கணும்னு சொல்லி மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்ட ரொம்ப ஸ்னோ பொழியறதால கார் இதுக்கு மேல நகரவே மாட்டேங்குது. கொஞ்ச தூரம் தான் நடக்க வேண்டியது இருக்கும், அதுக்குள்ள ஹோட்டல் வந்துடும் சொல்லி காரை அங்கேயே நிறுத்திக்கிட்டு ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்கிட்ட ஸ்கார்ஃப் இருக்குல்ல, நீ போட்டுக்கலாமேன்னு ஹீரோவை கேட்க இவ கொஞ்சம் யோசிக்கிறா. கோல்டுக்கு போட்டா தப்பில்ல, அது உனக்கு கியூட்டா தான் இருந்ததுன்னு சொல்ல சரின்னு அதை போட்டுக்கிட்டு காரை பார்த்தாலே அந்த பேய்க்கதை தான் ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம் இருக்குன்னு ஹீரோ பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. இப்போ அவ முன்னாடி நடந்து போக ஹீரோ அவளை பார்த்துக்கிட்டே தான் பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கான். இங்க ஓயுன் அவனுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டாச்சு. 3 நாளைக்கு தண்ணி எல்லாம் படாம பாத்துக்கணும்னு சொல்ல அப்போ 3 நாளைக்கு நான் குளிக்க கூடாதா? சரி எக்ஸசைஸ் பண்ணலாமாங்க, அதுவும் பண்ணக்கூடாது. சரி இன்ஃபெக்ட் ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க இவ ஒரு 4 விஷயத்த சொல்றா. அதுல ஒண்ணு ஏற்பட்டாலும் நான் வரலாமான்னு கேட்க வரலாம்னு சொல்லிட்டு வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா தயவு செஞ்சு கிளம்புங்கிறா. இந்த காலை தவிர எனக்கு சில கேள்விகள் இருக்குன்னு சொல்லி ஒரு புது கிளாஸ் வாங்கினேன், ஆனா அது போட்டா கண்ணே தெரிய மாட்டேங்குதுங்க, அதை இனிமேல் போடாதுங்கிறா. அப்புறம் கடைசியா நீங்க என்ன அடிச்சீங்கல்ல, என்னோட ரைட் சைட் பிரெயினை விட லெஃப்ட் சைட் பிரெயின் கொஞ்சம் பெருசாயிடுச்சு, அப்போ அது வீங்கி இருக்கு தானேன்னு கேட்கும்போது எங்க குனின்னு சொன்னவன் அடிச்சேன்னா உண்மையாவே நடந்துருப்பாத்துக்கன்னு சொல்றா. சரி சரின்ட்டு போனவன் தேர்ஸ்டே ட்ரெஸ்ஸிங்க்கு வரும்போது நீங்க தான் இருப்பீங்களான்னு கேட்க கரெக்டா எனக்கு தெரியலன்னு சொல்லவும் அவன் கிளம்புறான். இந்த பக்கம் ரெண்டு பேரும் பணியில நடந்து வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ அந்த வியூவை பார்த்ததும் இங்க பாருங்க சூப்பரா இருக்குன்னு நின்னுட்டாங்க. அதுல ஸ்னோவை பார்த்ததும் இதை டேஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லி கையில எடுத்து வாயில போடும்போது கரெக்டா ஹீரோ வேணான்னு சொல்றா, கீழே போட்டுட்டா. ஆனா ஐயோ ரத்தம் வருதேன்னு அழுவன். ஒரு நிமிஷம் இரு நான் பாக்குறேன்னு சொல்லி அதை சரி பண்ணிட்டு இருக்கான். அப்போ உங்களோட கை ரொம்ப ரொம்ப சூடா இருந்ததுன்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்க அவனுக்கு காய்ச்சல். அப்போ மெடிசன் வாங்கணுங்கிறதுக்காக தான் கார் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இருங்க என்கிட்ட இன்னொரு ஸ்கார்ஃப் கூட இருக்குன்னு சொல்ல இல்ல வேணாங்கிறான். ஆனா அவனுக்கு போட்டு விட்டுட்டு கியூட்டா இருக்குன்னு சொல்லி தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி வாங்க போலான்னு ரெண்டு பேரும் நடைய போட ஆரம்பிக்க நம்ம மே ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்து அவனோட எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டா. இங்க ஓயோன் அவளோட ஷெட்யூலை செக் பண்ணி பார்த்துட்டு தேர்ஸ்டே கண்டிப்பா நான் தான் இருப்பேன்னு சொல்ல அவன் சிரிச்சுக்கிட்டே போறான். இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமா இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.